வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல் ரெடி பிள்ளை. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சாரி ப்ரீ ப்ளீட்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இதுல நான் பெரிய எக்ஸ்பர்ட்டான கேட்டா கிடையாது, இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்களான்னு கேட்டாலும் கிடையாது. ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண போறேன். கிரகப்பிரவேச வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அன்னைக்கு வந்துட்டு இயர்லியராகவே கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ முன்னாடியே நான் ப்ரீ ப்ளீட் பண்ணாததுனால எனக்கு டைமே இல்லை. நான் டக்குன்னு ஏதோ என்னதானோன்னு ஏதோ சாரி கட்டிட்டேன். அதுக்கப்புறமும் அங்கே போயிட்டு திருப்பி கட்டுறதுக்கு எனக்கு இன்னும் சுத்தமாகவே டைமே கிடையாது. ஸோ இந்த தடவை வந்துட்டு என்னோட சிஸ்டரோட மேரேஜ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு 2 சாரி வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ஒரு சாரிக்கு வந்து 450 rupees அப்படின்னு சொன்னாங்க. 450 கொடுத்து ப்ரீ ப்ளீட் பண்ற அளவுக்கு எனக்கு மனசு இல்லை. ஸோ அது பண்றாங்க தான் நிறைய பேர், பட் எனக்கு அந்த அளவுக்கு மனசு கிடையாது காசு கொடுக்கறதுக்கு. சரி இதை ஏன் நம்மளே கத்துக்க கூடாது அப்படின்னு இன்னைக்கு நான் ட்ரை பண்ண போறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ண போறேன். நமக்கு பெஸ்டா வந்துச்சு அப்படின்னா நம்மளே வந்து முன்னாடியே வந்து சாரி ப்ரீ பண்ணி நம்ம எடுத்துட்டு போயிடலாம். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் குப்பையாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும்ல. ஸோ அதனால வந்துட்டு அப்படியே வச்சிருக்கேன். ஸோ இப்போ எடுத்து இங்கே நான் அரேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம அப்படியே வச்சிடலாம், நம்ம வாங்க போய் மொத்தமாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு என் பையன் வந்து பெரிய பையன் வேற கீழே இருக்கான். ஸோ அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நான் அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் என்னன்னா இந்த ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு அயன் பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் வச்சு அயன் பண்ண தெரியாது. இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அயன் பண்ண போறதுனால விபரீத முடிவெல்லாம் எடுக்க வேணாம். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு மட்டும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் அயன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் மெஷர்மெண்ட்டுக்காக பின் எடுத்திருக்கேன். ஸோ இந்த புடவை தான் நான் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்க போறேன். இந்த புடவை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம முன்னாடி வாடகைக்கு இருந்தோம்ல அந்த வீட்டு பக்கத்துல ஒரு போட்டிக் இருக்கு. ஸோ அந்த போட்டிக்ல எடுத்தது தான். ஸோ எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பொதுவாகவே எனக்கு இந்த நேவி ப்ளூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து இந்த காம்பினேஷன் வேற நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால இந்த புடவை நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ரீ ப்ளீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த புடவையில வந்துட்டு இதுதான் இந்த புடவையில பாத்தீங்கன்னா இதுதான் வந்து முந்தானை. ஸோ இதுதான் வந்து இந்த புடவையில முந்தானை. எனக்கு வந்து எப்பயுமே என்னோட ஷோல்டர் கொஞ்சம் பெருசு. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பார்டர் வந்து நான் ஃபுல்லாவே நான் எடுத்துக்கிடுவேன். ஸோ சின்னதா வந்து ப்ளீட்ஸ் வைக்க மாட்டேன். நான் எப்பயுமே வந்து இந்த பார்டர் சைஸ் தான் நான் எடுத்துக்கிடுவேன். ஏன்னா அப்படின்னா தான் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதனால ஃபுல்லா நான் எடுத்துட்டு எனக்கு ஏத்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு பின் குத்திடுறேன். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல நான் ஒரு பின் குத்தி வச்சிடுறேன். இந்த இடத்துல ஒரு பின்னு, இது நகலாம இருக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு பின் குத்திடுறேன். லாஸ்டா வந்து இதை நம்ம கழட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குத்தியாச்சு. நான் வந்து 1 2 3 4 5 ஒரு 5 ப்ளீட்ஸ் வர்ற மாதிரி நான் இதை எடுத்திருக்கேன். எனக்கு இது போதும். ஸோ அதனால நான் வந்து இந்த சைஸில் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு ஷோல்டர் ஆகணும்ல. ஸோ அதனால அப்படின்னா தான் இது கரெக்டாக இருக்கும். இல்லாட்டா வந்துட்டு ரொம்ப இந்த பக்கத்துலாம் சைட்லாம் தெரியும். ஸோ ஒரு மாதிரி பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதனால எனக்கு இதுவே போதும். எனக்கு தெரிஞ்ச இந்த புடவைக்கெல்லாம் வந்து ப்ரீ ப்ளீட் தேவை கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடம்போட ஒட்டி தெரியும். ஸோ அது வந்து எனக்கு வந்து பிடிக்கல. ஸோ எனக்கு கொஞ்சம் பஃபியா இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி பட்டு புடவைகள், காட்டன் புடவைகள், ஸோ அந்த மாதிரி தான் ப்ரீ ப்ளீட் பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலா. ஸோ அதனால இன்னைக்கு வந்து இந்த புடவையில நான் வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி தான் நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த போர்ஷனை மட்டும் நம்ம அயன் பண்ணிக்கலாம். சேஃப்டி பண்ணிட்டு ஸோ இது
அப்பப்போ வேற அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை இப்படி தான் அயன் பண்ணுறேன்னு பொசிக்க விட்டுட்டேன். ஸோ அதனால வந்து எப்பயுமே கேர்ஃபுல்லாக தான் இருப்பேன். கொஞ்சம் பயமாக இருக்கும், ஏன்னா எதையாவது சுஸ்க்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்திலே இருப்பேன். ஸோ அதனால வந்து நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுன்றதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவல் எடுக்கலாம். ஸோ வந்துட்டு எனக்கு வந்து இந்த சைஸ் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பின் குத்திக்கிறேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் பேட்ச் ஆகிடலாம். இந்த ப்ளூ கலர் பார்டர் வந்து உள்ள தெரியாத மாதிரி மடிச்சு இந்த ஏற்பாடு. அயன் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அயன் பண்ணியாச்சா? நான் ரொம்பவும் அயன் பண்ணலை, ஏன்னா ரொம்ப அயன் பண்ணிட்டா நம்ம உடம்போட ஒட்டிக்கிட்டு தெரியுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதனால நான் ரொம்பலாம் அயன் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம இந்த ஹைட்டுக்கு நான் எடுத்திருக்கேன். ஓகே, என்னோட ஹைட் இதுதான். இப்போ நான் வந்து இந்த போர்ஷன் எடுத்திருக்கேன். நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் என்னோட இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், நான் அட்டாக் பண்ணுறத. ஸோ அதனால இப்படி நான் சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு ஒரு பெரிய பட்டன்கிட்ட நான் வந்துட்டு இந்த பின்னை நான் குத்திக்கிறேன். குத்திட்டு இதை நான் விட்டுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ளீட்ஸை வந்து சரி பண்ணி எடுக்கணும், நமக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி சுற்றி கொண்டுட்டு வந்து, ஓகே, இப்படி சுற்றி கொண்டு வந்து இந்த மாதிரி நல்லா டைட் கொடுத்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். என் புடவை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு, இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துக்கு கொண்டு வந்து என்னோட ப்ளீட்ஸ் எடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு லெஃப்ட் ஹேண்டில் தான் எடுக்க தெரியும், ரைட் ஹேண்டில் எடுக்க தெரியாது. ஸோ அதனால நான் லெஃப்ட் ஹேண்டில் எடுக்கிறேன். அப்படி போட்டுடலாம். ஸோ ஒரு பின் குத்திக்கிறேன். ரொம்ப வெக்கையாக இருக்கு. ஸோ இப்போ ஃபேன் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இருந்து நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ, எனக்கு கொஞ்சம் கீழே கொஞ்சம் சின்னதாக ப்ளீட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ அதனால சின்னதாக நான் எடுத்துக்கிறேன். சின்னதாக எடுத்துக்கிறேன் ப்ளீட்ஸ். லெஃப்ட் ஹேண்டில் தான் எனக்கு எடுக்க தெரியும். ஸோ அதனால நான் லெஃப்ட் ஹேண்டில் எடுக்கிறேன். எனக்கு ரைட் ஹேண்டில் எடுக்க வராது. ஸோ இதை எடுத்து இந்த பின் குத்திருக்கோம்ல, ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கா, லெஃப்ட் ஹேண்டில் எடுக்கிறேன்னா எடுத்துட்டு என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி இதை வந்து திருப்பிடுவேன். ஓகேவா? இந்த மாதிரி திருப்பி வச்சுக்குவேன். திருப்பி வச்சுட்டு நான் டேக் பண்ணுவேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்துட்டு நம்ம இந்த போர்ஷனை இப்படி திருப்பினதுனால நம்ம இந்த போர்ஷனை பிடிச்சிக்கிட்டு இந்த போர்ஷனை இப்போ நம்ம விட போகிறோம். ஸோ அப்போ நமக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இதை விட்டுட்டு இப்போ நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்துட்டு இதை நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தள்ளி அரேஞ்ச் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பின் குத்திடலாம். இது நான் வந்துட்டு அப்படியே விட்டுறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம பின் குத்திட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்த நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம்.
கொஞ்சம் அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சு கொஞ்சம் இந்த இடத்த வந்து நம்ம விரிச்சு வச்சு அயன் பண்ணலாம். அப்பதான் கரெக்டா இருக்கும். ஓகே, அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நான் அயன் பண்ணுறேன். அப்பப்போ அயன் பாக்ஸ் வேற ஆஃப் பண்ணி போட்டுருவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும், பிடிச்சிருப்போம் அப்படின்னு ஒரு அந்த மாதிரி ஒரு பயத்திலே இருப்பேன். அதனால அப்பப்போ ஆஃப் பண்ணி போட்டுருவேன். இந்த ஒன்று ஆஃப் பண்ணலையே எரியுதே அயன் பாக்ஸ் அப்படின்லாம் நினைக்காதீங்க. போக போக இந்த இடத்த நம்ம வந்து அகலப்படுத்திக்கிட்டே போகலாம். ஏன்னா அப்பதான் கரெக்டா இருக்கும். ஓகே, இந்த பிளேஸ் வந்து நம்ம அப்படியே அகலப்படுத்திக்கிட்டே போகலாம். அப்படின்னா தான் நமக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ நான் ஒட்டை நல்லா அயன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு எடுத்துடலாம். இந்த போர்ஷன் வந்து நகலாது. ஒருவேளை நமக்கு நகலும் அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பின் குத்தி வச்சிடலாம். நம்ம வந்து சாரீ வந்து வியர் பண்ணும்போது இதை கழட்டிடலாம், இல்லைன்னா ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு எல்லாமே சேர்ற மாதிரி ஒரு பின் குத்தி வச்சிருக்கேன். ஸோ நமக்கு வந்து இது மூவ் ஆகாது, எந்த பக்கமுமே மூவ் ஆகாது. ஸோ இது அந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு பார்க்க இந்த போர்ஷன் அயன் பண்ண வேணாம், ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. கொஞ்சம் நாள் ப்ளஃபியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ வீடியோ அப்படின்னு ஆரம்பிச்சதுனால இந்த போர்ஷனை வந்து நான் அயன் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்த நம்ம வந்து அயன் பண்ணணும் தேவையில்லை. ஏன்னா ஒரு ஃப்ளப்பினஸ் இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஓகே, ஒரு லைட் அயனிங் மட்டும் நான் கொடுக்குறேன். இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்த அயன் பண்ண போறோம். ஓகேவா? இது ஒன்றும் அயன் பண்ற அளவுக்கு ரொம்ப ஒரிஜினல் பட்டெலாம் கிடையாது. நம்ம வாட்டில் நல்ல ஹீட்ல அயன் பண்ணி விட்டுட்டு அது வந்து நூல் வெடிச்சிருச்சுன்னா பம்பா போயிடும். ஸோ அதனால நான் லைட் ஹீட்லேயே அயன் பண்றேன். இதை லைட் ஹீட்ல அயன் பண்றேன். மாதிரி அயன் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. லைட்டா வருடி விட்டுறலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம்.
இப்போ நல்லா அயன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரொம்பலாம் நான் அயன் பண்ணலை, ஓரளவுக்கு தான் நான் அயன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இது எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இதை வந்து நம்ம அப்படியே வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்கு அப்படியே திருப்பி போட்டுட்டு இதை அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறத எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா, ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு என்ன பண்ணலாம்னா போட்டுக்கணும். திருப்பிட்டு அந்த கீழே உள்ள போர்ஷன்ல இந்த போர்ஷனை நல்லா அரேஞ்ச் பண்ணி இதோட சென்டர் பக்கத்துக்கு இப்படி கொண்டு வரணும். இப்படி கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு ஸோ இந்த மாதிரி சென்டருக்கு கொண்டு போயிட்டு இதை நல்லா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஸோ எவ்வளோ தூரம் அரேஞ்ச் பண்ண முடியுமோ அரேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் இதை வந்து இப்படி கொண்டு வரலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி இதே சைஸ் கொண்டு வந்து, ஏன்னா நம்ம அயன் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதனால வந்துட்டு அது கிடையாது. நம்ம அங்கங்கே சேஃப்டி பின் குத்தி இருக்கோம். ஸோ அதனால அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே வராது. இப்போ என்ன பண்ணணும்னா கரெக்டாக வந்து இதோட மிட் பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ மிட் பாயிண்ட்ல வந்துட்டு இதோட மிட் பாயிண்ட்ல இந்த மாதிரி இதை போட்டுக்கணும். இப்போ இந்த இடத்த வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம். ஏன் எனக்கு இந்த மாதிரி கலைஞ்சு வந்திருக்குன்னா, நான் வந்துட்டு ரொம்ப அழுத்தி அயன் பண்ணலை. ஏன்னா இந்த மாதிரி ஃப்ளப்பியாக இருந்தால் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால தான் என்னோடது வந்து இந்த மாதிரி நிற்கிது. ஸோ அதனால இதுவும் அதுவும் இப்போ சில்க் சாரீ அப்படின்னா கூட நம்ம நல்லா அயன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு அந்த மடிப்பு அப்படியே நிற்கும். இது சில்க் சாரீ கிடையாது. ஸோ அதனால நானுமே வந்து ரொம்ப அயன் பண்ணலை, இல்லாட்டா வந்து அந்த ஃப்ளப்பினஸ் போயிடும். ஸோ அதனால வந்துட்டு நான் லைட்டாக தான் அயன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு மடிப்பு இந்த மாதிரி தெரியுது. ஸோ இப்போ என்ன பண்ணிடுவோம்னா இந்த மாதிரி இது ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த ரிமைனிங் போர்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த பார்டர் இந்த மாதிரி வரணும். ஸோ அந்த சைஸுக்கு நமக்கு பண்ணணும். இப்போ இந்த செக்ஷனை நம்ம இப்படி போடுறோம். இப்படி போட்டுட்டு இப்போ ரிமைனிங் ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ இதை வந்துட்டு பண்றோம்னா இப்படியே 1 by 1 உள்ளேயே ஃபோல்ட் பண்றோம். ஓகே, இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சு, ஓகே, இந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி வச்சு அப்படியே கவருக்குள்ள வச்சுட்டாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பின் குத்தி வச்சாலும் ஓகே தான். இது அப்படியே அவ்வளோதான், சாரி டிராப்பிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இது வந்து காட்டனும் கிடையாது, சில்க்கும் கிடையாது, ஒரு மாதிரி ஒரு லோ குவாலிட்டி சில்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சாரிக்கு இது போதும். இது ரொம்பவும் நம்ம வந்துட்டு அயன் பண்ணிட்டோம்னா அந்த நூல் எல்லாம் விட்டுரும். ஸோ எனக்குமே வந்து ஒரு மாதிரி ஃப்ளப்பியா இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால எனக்கு ஏற்ற மாதிரி இதை நான் ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதே சில்க் சாரியா இருந்தால் அதை வேற மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால இன்னும் 2 காட்டன் சாரி எல்லாம் அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பர்ஃபெக்டா வந்து சில்க் சாரி அயன் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து இது எனக்கு போதும் தான், இது சக்சஸ் தான்.
இதுக்கு போயிட்டு நம்ம 450 ரூபா கொடுத்து ப்ரீ ப்ளீட் பண்றதுக்கு நம்மளே ஒரு 2 தடவை வீட்டுல பிராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளே கட்டிடலாம். ஸோ லேடிஸ்க்குலாம் வந்து எப்பயுமே புடவை மேல வந்து கிரேஸா இருக்கும். எவ்வளவு பெரிய ஹைடெக் மாடலா இருந்தாலும் சரி, புடவைனாலே லேடிஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிரேஸ் இருக்கதான் செய்யும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து 450 500 கொடுத்து ப்ரீ ப்ளீட் பண்ண முடியுமா? ஸோ நம்மளே வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வீட்லயே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து காசு வேஸ்ட் ஆகாது. ஸோ நம்ம ப்ரீ ப்ளீட் பண்ணோம், இது நம்ம செஞ்சோம், இது நம்ம செஞ்சு பண்ணணும் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சனும் நமக்கு இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு எதையுமே வேஸ்டா காசு கொடுத்து இதை பண்றேன் அதை பண்றேன் அதெல்லாம் பண்றது வேணாம்னு நான் நினைப்பேன். ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை நம்மளே ட்ரை பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் 2-3 காட்டன் சேரீ வந்து நான் ப்ரீப்ளீட் பண்ணி நான் பழகிட்டு அதுக்கப்புறம் சில்க் சாரீ நான் பண்ணும்போது நல்லா பெர்ஃபெக்டா பண்ணும்போது கண்டிப்பா நான் இன்னொரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம டாடி ப்ளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். ஸோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.